இஸ்லாமியர்களின் பண்டிகைகளில் ஒன்றான ஈத் அல் அதா நெருங்கி வரும் நிலையில பண்டிகை கொண்டாட்டங்களை குறிக்கும் மனிதாபிமான நடவடிக்கையாக ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள சீர்திருத்தம் மற்றும் தண்டனை நிறுவனங்களில் இருந்து 963 கைதிகளை விடுவிக்க அதிபர் மாண்புமிகு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். விடுவிக்கப்பட்ட நபர்களுக்கான நிதி கடமைகளை தீர்ப்பதும் இந்த முயற்சியில அடங்கும். இது இரக்கம், மன்னிப்பு, சமூக மறு ஒருங்கிணைப்புக்கான அமெரிக்க அதிபரின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. அதேபோல் துபாய் ஆட்சியாளர் மாண்புமிகு ஷேக் முகமது பின் ரசித் அல் மக்தும் அவர்களும் ஈத் அல் அதாவை முன்னிட்டு பல்வேறு நாட்டினரை சேர்ந்த 985 கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். இதே போன்ற சைகையில் ஃபுஜேராவின் ஆட்சியாளர் ஈத் அல் அதாவை முன்னிட்டு 112 கைதிகளை விடுவிக்க அறிவிச்சிருக்காரு. இதே மாதிரி சார்ஜாவின் உச்ச கவுன்சில் உறுப்பினரும் ஆட்சியாளருமான ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் காசிமி அவர்கள் சார்ஜா தண்டனை மற்றும் சீர்திருத்த நிறுவனத்தில் தண்டனை அனுபவித்து வரும் 439 கைதிகளை விடுதலை செய்ய உத்தரவிட்டிருக்காரு. இது மூலமா நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். இது பண்டிகை காலத்தில் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் தங்கள் குடும்பங்களுடன் மீண்டும் இணைவதற்கு ஒரு புதிய வாய்ப்பையும் வழங்கும். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.